வணக்கம் நண்பர்களே. பேங்க் எஃப்டியை விட கொஞ்சம் அதிக லாபம் வேணும். ஆனா பங்குச்சந்தை மாதிரி என் பணம் ஏறி இறங்கக்கூடாது, நிம்மதியான தூக்கம் வேணும்னு நினைக்கிறவரா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இன்னைக்கு நம்ம சத்யா மற்றும் மணியண்ணன் உரையாடல் மூலமா டெட் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க போறோம். கதைய முழுசா கேளுங்க. கோயம்புத்தூரின் அந்த மாலை நேர குளிர் மருதமலை அடிவாரத்திலிருந்து வீசும் காற்றோடு சேர்ந்து ஒரு விதமான அமைதியை தந்து கொண்டிருந்தது. ஆர்எஸ்புரம் கார்னர் காஃபி ஷாப்பில் சத்யா அமர்ந்திருந்தான். அவனுக்கு எதிரே நம்ம மணியண்ணன். கரூர்ல ஒரு பெரிய தொழில் செஞ்சிட்டு இருக்கிற மணியண்ணன் காசு விஷயத்துல ரொம்ப கரார். என்னப்பா சத்யா, போன வாரம் அந்த ஈக்விட்டி அது இதுன்னு ஏதோ சொன்னியே, அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிற 4 பேர் கேட்டாங்க. ஆனா எனக்கு என்னவோ ஒரு தயக்கம். இந்த பங்குச் சந்தைங்கிறது ஆடி மாச காத்து மாதிரி எப்ப எந்த பக்கம் வீசும்னு தெரியாது. எனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும்பா. ஆனா பேங்க்ல போடுற வட்டியை விட கொஞ்சம் கூடுதல் வருமானம் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டுவிட்டு சூடான ஃபில்டர் காஃபியை ஒரு மிடறு குடித்தார் மணியண்ணன். சத்யா சிரித்துக்கொண்டே தன் மடிக்கணினியை மூடி வைத்தான். அண்ணே, நீங்க கேக்குறது சரியாத்தான் படுது. எல்லாரும் வீரனா இருந்து போர்க்களத்துல குதிக்க முடியாது. சில பேருக்கு பின்வரிசையில இருந்து கோட்டைய பாதுகாக்கிறது தான் பிடிக்கும். நீங்க கேக்குற அந்த நிம்மதியான தூக்கத்துக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் டெட் மியூச்சுவல் ஃபண்ட். இத தமிழ்ல கடன் சார்ந்த நிதின்னு சொல்லலாம். மணியண்ணன் ஆர்வமானார். சொல்லுப்பா, நம்ம ஸ்டைல்ல கதையா சொன்னாதான் மண்டையில ஏறும். அண்ணே, நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தர்கிட்ட காசு இருந்தா அவர் நிலம் வாங்குவார். நிலம் வாங்குறது ஈக்விட்டி மாதிரி, விலை ஏறலாம் இறங்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் நாம என்ன பண்ணுவோம்? நம்பிக்கையான ஒருத்தருக்கு கடனா கொடுத்து அதுக்கு ஒரு மாச வட்டி வாங்குவோம். இந்த வட்டி வர்றதுல ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க, அதுதான் டெட் ஃபண்ட். இங்க நீங்க ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகல, நீங்க ஒரு கம்பெனிக்கு இல்லனா அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்குறீங்க. அவங்க அந்த பணத்தை வச்சு தொழில் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு வாடகை மாதிரி உங்களுக்கு வட்டியை தருவாங்க. இதுல 5 முக்கியமான வகைகள் இருக்கு என்று சத்யா விளக்க ஆரம்பித்தான். முதல்ல வர்றது லிக்விட் ஃபண்ட். அண்ணே, வீட்ல சமையல் கட்டுல ஒரு 5 பெட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருக்கிற காசை எப்ப வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்க ஒரு குறுகிய காலத்துக்கு, அதாவது ஒரு வாரம் இல்ல ஒரு மாசத்துக்கு உங்ககிட்ட காசு சும்மா இருக்குன்னு வச்சுப்போம். அத இதுல போட்டு வைக்கலாம். பங்குச்சந்தை மேல போனாலும் கீழே போனாலும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது ரொம்ப பாதுகாப்பான கம்பெனிகளுக்கு ஒரு 91 நாளைக்குள்ள திருப்பி தர மாதிரி கடன் கொடுக்கும். பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும். எப்ப வேணும்னாலும் பணத்தை எடுத்துக்கலாம். மணியண்ணன் தலையாட்டினாரு. அப்போ என்னோட பிசினஸ்ல வர்ற பணத்தை பேங்க்ல போடுறதுக்கு பதிலா இதுல போட்டு வச்சா ஒரு 10 நாள்லயே கூட வட்டி வருமா? கண்டிப்பாண்ணே. அடுத்து அல்ட்ரா ஷார்ட் மற்றும் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டுகள். இது எப்படின்னா, நீங்க கரூரோட லோக்கல் பஸ்ல ஏறி ஒரு 5 இல்லனா 10 கிலோமீட்டர் போற மாதிரி. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஒரு 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்க எடுக்க மாட்டீங்கன்னா இந்த ஃபண்ட்ல போடலாம். லிக்விட் ஃபண்டை விட இதுல வட்டி கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஒரு கல்யாண செலவுக்காகவோ இல்லனா வண்டி வாங்குறதுக்காகவும் சேர்த்து வைக்கிற பணத்துக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். மணியண்ணன் மெல்ல சிரித்தார். சத்யா, ஆனா இந்த கடன் வாங்குற கம்பெனிங்க ஏமாத்திட்டா என்ன பண்றது? நம்ம ஊர்ல கூட சில கம்பெனிங்க இழுத்து மூடிட்டு போயிருக்காங்கல்ல. சத்யா அதற்கு பதில் சொன்னான். அங்கேதான் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் வருது. இது எப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்லயே இருக்கிற மிகப்பெரிய மில் முதலாளி கிட்ட கடன் கொடுக்கற மாதிரி. அவங்க பேர் கெடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, AAA ரேட்டிங் இருக்கிற, அதாவது மிக உயர்தரமான கம்பெனிகள்ல மட்டும்தான் முதலீடு செய்வாங்க. அரசாங்க வட்டி விகிதத்தை விட இதுல லாபம் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மணியண்ணன் இப்போது மிகவும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். சரிப்பா, கம்பெனியை விட பாதுகாப்பானது எது? அதுதான் கில்ட் ஃபண்ட். இதுதான் ராஜா மாதிரியான முதலீடு. ஏன்னா இதுல நீங்க கடன் கொடுக்கறது நேரடியா அரசாங்கத்துக்கு. ஒரு அரசாங்கம் என்னைக்கும் கடனை திருப்பி கொடுக்காம ஓடி போகாது இல்லையா? அதனால இதுல ரிஸ்க் என்பது கிட்டத்தட்ட 0. நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் சொர்க்கம். கதையின் போக்கிலேயே மணியண்ணனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சத்யா, நீ சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. டெட் ஃபண்ட்னா பாதுகாப்பு, ஆனா இதுல ரிஸ்கே கிடையாதா? சத்யா நேர்மையாக பதில் சொன்னான். ரிஸ்க் இல்லாத இடமே இல்லைன்னே. ஒன்னு கிரெடிட் ரிஸ்க், அதாவது கடன் வாங்கினவன் திருப்பி கொடுக்காதது. இதை தவிர்க்கத்தான் நாம உயர்தர கம்பெனிகள்ல போடுறோம். இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், அதாவது வெளியில வட்டி விகிதம் ஏறி இறங்கும் போது உங்களோட லாபம் கொஞ்சம் மாறலாம். ஆனா இதெல்லாம் ஈக்விட்டியில இருக்கிற அந்த பெரிய வீழ்ச்சி மாதிரி இருக்காது. காஃபி கப் காலியாகி இருந்தது. வெளியே இருட்ட தொடங்கி இருந்தது. மணியண்ணன் இப்போது ஒரு தெளிவான மனநிலையில் இருந்தார். சத்யா, இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நாம சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஒரே மூட்டையில கட்டி வைக்க கூடாது. கொஞ்சம் பணத்தை ஈக்விட்டியில போட்டு அதை வளர விடணும்.
ஆனா ஒரு பெரும் பகுதிய இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ல போட்டு நிம்மதியா வச்சுக்கணும். சத்யா சிரித்துக்கொண்டே, சரியா சொன்னீங்கண்ணே. ஒரு புத்திசாலியான முதலீட்டாளன் என்பவன் மழை காலத்துக்கு ஒரு குடையையும் வெயில் காலத்துக்கு ஒரு செருப்பையும் எதிர்க்கணும். அப்பதான் எந்த காலத்திலையும் கலங்காம நடக்க முடியும் என்றான். அன்று இரவு மணி அண்ணன் தனது வீட்டிற்கு சென்றபோது அவரது மனதில் ஒரு புதிய திட்டம் இருந்தது. தனது பல வருட கடின உழைப்ப வெறும் வங்கி கணக்குல தூங்க விடாம அதை ஒரு பாதுகாப்பான டெட் ஃபண்ட் வழியாக வேலை வாங்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். சத்யா அந்த பயணத்தை பார்க்கும்போது ஒரு மனநிறைவை அடைந்தான். இந்த கதை மூலமா டெட் ஃபண்ட் பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட அவசர தேவைக்கான பணத்தை லிக்விட் ஃபண்ட்லயும் நீண்ட கால பாதுகாப்பான முதலீட்டுக்கு கில்ட் ஃபண்ட்லயும் நீங்க முதலீடு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க முதலீட்டு பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.